வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய. ஓம் விஷ்ணுவே சிவரூபிணே. நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய. நமஸ்தே சர்வரூபிணே. நமஸ்காரம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இந்த நாளில் இந்த யூடியூப் வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வீடியோக்கள்ல பாவகங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல தண்ணி வீடு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடிய துலாம் வீடு, காலபுருஷ லக்னத்துல 7வது வீடாகிய துலாம் வீடை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ துலாம் வீடு ஒருவருக்கு 7வது வீடா வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அந்த துலாம் வீட்டுல கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அந்த வீட்டின் அதிபதி. அப்போ இந்த கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம், அதாவது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை, இதுதான் அங்க மெயினான சப்ஜெக்ட். அப்ப 7ஆம் இடம் சொல்லக்கூடியது ஆணாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய மனைவி, பெண்ணாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய கணவர் ஸ்தானம். இந்த கணவர் ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க கலஸ்திரஸ்தானம் நாம அதை நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சப்தம் 7ஆம் வீடு வாழ்க்கை துணை, நண்பர்கள், காதல், காமம், பொது ஜன தொடர்பு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம இந்த 7ஆம் வீட்டுல நாம பார்க்கலாம். அப்புறம் கலை, பயணம், நமக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர், நன்மதிப்பு, சேர்க்கை, அதாவது பாகஸ்தரர்கள், சுய சிந்தனை, திருமணம், அப்படி சுப காரியங்கள் அனைத்துமே இந்த 7ஆம் வீடா நாம எடுத்துக்கலாம். இந்த 7ஆம் வீட்டை நம்ம பொறுத்தளவுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்க, இந்த பார்ட்னர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ 3ஆம் இடத்தை பொறுத்தளவு நமக்கு இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் நமக்கு எப்படி அமையப்படுவார்கள் என்பதை நாம எடுத்துக்கலாம். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய, சப்போஸ் நம்ம பார்ட்னர்ஸ் சேர்த்து நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அப்புறம் கம்பெனி தொழில நம்ம பார்ட்னரா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். 7ஆம் இடத்தை பார்த்தோம்னாக்கா அந்த பார்ட்னர்ஸ் எப்படி இருப்பாங்க, நமக்கு அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பாரா, இல்லை இடையிலே பார்ட்னர்ஷிப் பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாரா, இல்லை ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா, இல்லை நம்மளுடைய சொத்துக்களை அபகரித்து சென்று விடுவாரா, போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 7ஆம் இடத்தை வைத்து நம்ம சொல்லிவிடலாம். அப்போ இந்த 7ஆம் இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மனிதனுக்கு பிறப்பெடுத்து, 2வதாக திருமணம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு லைஃப்ல. அப்போ இந்த திருமணம் எப்படி இருக்கும், அந்த 7ஆம் இடம் எப்படி இருக்கும், அமையப்பட்டு இருக்குது, அந்த 7ஆம் இடத்துடைய கிரகம் எப்படி இருக்குது, அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்காரு, அந்த 7ஆம் அதிபதி எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 7ஆம் இடத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 7ஆம் இடம் கெடாமல் இருக்கு. 7ஆம் இடத்துங்கிறது நமக்கு கெடாமல், அங்க இருக்கக்கூடிய கிரகம், பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே நன்மையாக இருந்தால் நமக்கு நல்ல மனைவி அல்லது பெண்ணுக்கு கணவன் போன்றவைகள் ஏற்படும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், பார்ட்னர்ஷிப் நம்ம பண்றோம் அப்படின்னா கூட பார்ட்னர் நல்ல விதமாக இருப்பாரு, ஹெல்பிங் டெண்டன்சியா இருப்பாங்க. இல்லை அப்படிங்கும் பட்சத்துல அங்க பிரச்சனைக்குரிய விஷயங்களை ஏற்படுத்திவிடும். தொழில முன்னேற்றத்தை கொடுக்காது போன்ற விஷயங்கள் எல்லாமே நாம இந்த 7ஆம் இடத்துல நாம் பார்க்கலாம். 7ஆம் இடம்ங்கிறது தொழில்காரகன். தொழிலும் இந்த இது நம்ம எப்படி செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிறத பொறுத்தளவுல நாம பார்த்துடலாம். அப்போ இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கலஸ்திரஸ்தானாதிபதி நன்மையாக இருக்க வேண்டுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து 8ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக வீடு, காலபுருஷ தத்துவத்துல விருச்சிக வீடு 8ஆம் இடம். விருச்சிக வீடு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் காலபுருஷ தத்துவத்துல முதல் வீட்டுக்கு அதிபதி, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த 8ஆம் இடம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமாதிபதினு நம்ம சொல்லுவோம். இந்த 8ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி. அப்போ இந்த ஆயுள் ஸ்தானாதிபதி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆயுள் காரகன்
நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். மத்தியமமா இல்லாம நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரா, மத்தியம ஆயுளா இல்ல பாலாபிஷ்டமா போன்றவைகள் அதுல இருக்கும். அந்த ஆயுள் சார்ந்ததை நம்ம மெயினா எடுத்து பார்க்கணும். ஒருவருக்கு ஜாதகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த ஜாதகருக்கு ஆயுள் எப்படி இருக்குங்கிறத நாம கணிச்சிடணும். இப்போ பொதுவாக அந்த காலத்துல 120 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதற்கப்புறம் 120ங்கிறது 110 ஆச்சு, 100 ஆச்சு, 90 ஆச்சு, 80 ஆச்சு. இப்போ 80க்கும் கீழே 75 தான். 75 வரைக்கும் தான் ஆயுளே இருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போ உள்ள கால சூழ்நிலைகள். நாம் இப்போ பாத்தீங்கன்னாக்க 3 யுகங்கள் கழிந்து நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த கலியுகத்துல நாம 75 வயதுக்கு மேல் வாழ்வதே ரொம்ப சிரமமா இருக்கு. நோய் வருது, பிரச்சனைகள் வருது, மன உளைச்சலுக்கு ஆளாகி 75 வயதுல நாம இதாயிடும். ஆயுள் நம்ம மெயினா எடுத்து பார்க்கணும். இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது ஆயுள் காரகம். தீராத வியாதி, மன உளைச்சல்கள் போன்ற சொத்துகள் நம்ம பிரச்சனை, சொத்து நிறைந்த சொத்து நாசம், கடன், ஊனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்மரணம், சிறை தண்டனை, தற்கொலை, விபத்து, ஆயுள் காப்பீடு போன்றவைகள்லாம் நம்ம இந்த 8ஆம் இடத்துல நாம சொல்லலாம். அப்போ இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது எல்லாமே ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் நாம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டு தான் ஜாதகத்துல நம்ம சொல்லறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், எந்தெந்த வயதுல எப்படிப்பட்டெல்லாம் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத நாம எடுத்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போல பல விஷயங்களை நாம ஆராய்ச்சி செய்து அதற்கப்புறம் தான் நம்ம பலாபலங்களை நம்ம முழுமையா சொல்லணும். அதற்கு அடுத்தாற் போல 9ஆம் இடம். 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தந்தை ஸ்தானம், பாக்யஸ்தானம், பாக்யாதிபதி ஸ்தானம், தர்மஸ்தானம், குலதெய்வம் அப்படிங்கிற பற்றி விஷயமெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல நாம பார்க்கலாம். இப்போ பிதுர்காரகம், தந்தை, உறவு, நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்குமா, அரசு ஆதரவு நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்கப்பெறுமா, அல்லது நம்முடைய தெய்வம், குலதெய்வம் அனுகிரகம் நமக்கு இருக்குமா, பாராட்டுக்கள் எப்படி கிடைக்கும், சாதக சூழ்நிலைகள், குரு, மதம், மடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வங்கிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 9ஆம் இடம் சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஒரு தந்தையினால் ஏற்படக்கூடிய செல்வாக்கு, புகழ், குரு, தந்தை தான் குரு. ஒரு ஜாதகருக்கு முதல் குரு தந்தை தான். அப்போ அந்த தந்தை, அந்த குரு எப்படி இருப்பாருங்கிறது நாம அதுல எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ இந்த பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் நன்மையாக நமக்கு அமையப்பட்டால் நம்முடைய தந்தை நமக்கு நல்ல ஒரு குருவாக இருப்பார், நம்முடைய வழிநடப்பு செல்லக்கூடியவராக இருப்பார், புகழ்மிக்கவராக, நல்ல செல்வாக்கு மிகுந்தவராகவும் திறமைசாலியாகவும் இருப்பாங்க நம்ம பார்த்துக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே 9ஆம் இடம் நமக்கு காமிக்கும். அப்போ ஒவ்வொரு பாவகங்களும் ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகனுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறும். அப்போ அந்த விஷயங்கள் நம்ம ஆழமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அப்போ நம்ம இதை நம்ம எப்படி எடுத்து அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லணும். அப்போ அந்த ஜாதகருக்கு நன்மையான விஷயங்கள் இதனால் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். கிரகங்கள் ஆப்போசிட் கிரகம்
9ஆம் இடத்திற்கு எதிரான கிரகங்கள்லாம் போய் அமர்ந்துட்டா, அந்த தந்தைக்கு இருக்கக்கூடிய எதிரான கிரகங்கள் போய் அமர்ந்து அந்த கிரகங்கள் அங்க இருந்தால் நமக்கு நன்மையான காரியங்கள்லாம் அது ஏற்படாது. பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே அதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து பலாபலன்களை நாம சொல்லணும். அப்போ ஒவ்வொரு வீடும் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அங்க சொல்லிட்டு போகணும். அதை சொல்லும்போது அந்த விஷயங்களை சொல்லும்போது அந்த விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் நான் அதை பொறுத்து தான் வந்து அந்த தன்மைகள்லாம் நமக்கு அமையுங்கிறத நான் அந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். இது போன்ற விஷயங்களை நாம் அடுத்தடுத்து நாம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அடுத்து வந்து கிரகத்தினுடைய தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்து வந்து நம்ம நட்சத்திரங்களுடைய விரிவாக்கத்தையும் பார்ப்போம். இப்போ நம்ம பாவங்களோட விரிவாக்கத்தை பார்க்குறோம். இந்த பாவங்கள்ல உறுப்புகள் சம்பந்தப்பட்டதும் இருக்கு. இப்போ உறுப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து தலை சொல்லியிருக்கிறேன் 1வது வீடு. 2வது வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்கள், செவி, மூக்கு. அப்போ 3வது சொல்லக்கூடியது வந்து கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது இதயம், மார்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து விழா, நடுஎலும்பு, அதுக்கப்புறம் அடிவயிறு, அதுக்கப்புறம் 8ஆம் இடம் சொல்லக்கூடியது நாம மர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தொடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு தன்மையும் கொடுத்துருக்காங்க, காரகத்துவம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சு பலாபலன்களை இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லிக்கலாம். அப்போ தந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடம் நமக்கு சிறப்பானதாக அமைய, நமக்கு சிறப்பானதான கிரகங்கள் அங்க அமையப்பட்டால் நாம் தந்தையால் நமக்கு பெரும் உதவிகள் கிட்டும். பொதுவாக வந்து தந்தை வந்து அதிகமா பெண் பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் மேல வந்து ரொம்ப குறைவாத்தான் பாசம் இருக்கும். ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் தான் எப்பவுமே வந்து தன் பிள்ளை நன்மையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு தகப்பன் எப்பொழுதுமே வந்து தன்னுடைய பிள்ளைகள் குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வர வேண்டும் என்று ஒரு தந்தை நினைக்கத்தான் செய்வார். அப்போ அந்த கிரகங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். 9ஆம் இடத்துடைய கிரகங்கள் அதை செயல்படுத்தினால் அந்த ஜாதகருக்கு நன்மையாக அமைகின்றத நான் இந்த யூடியூப் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்டுகளை வரவேற்கிறோம். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த வீடியோ கிடைக்கும். பலாபலன்களையும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமா நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஜாதகங்கள் வந்து பார்ப்பதற்காக இருக்கின்றபடியால் ஒரு நாளையில ஜாதகம் உங்களுக்கு ரெகுலரா யூடியூப்ல போட முடியல. அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஜாதகம், ஜோதிடம் என்பது ஒரு கடல். அந்த கடல்ல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நாம நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நாம இந்த ஜோதிடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் ஒரு ஜோதிடர் சசிகுமரன். வணக்கம்.